சதி வலையில் சிக்க வைத்துள்ளனர். டிஆர் விளக்கம். பீப் சாங் விவகாரம் குறித்து சிம்புவின் தந்தையும் நடிகருமான டி ராஜேந்தர் தனியார் டிவி ஒன்றில் விளக்கம் அளித்தார். அதில் அவர், இந்த பீப் பாடல் சினிமாவிலோ ஆல்பத்திலோ வெளிவராத, முழு வடிவம் பெறாத பாடல். இந்த பாடலை சிம்பு திரைப்படத்திலோ மேடை நிகழ்ச்சிகளிலோ தெருவிலோ பாடவில்லை. தனிப்பட்ட முறையில் தனி அறையில் டம்மி வார்த்தைகளை போட்டு எழுதப்பட்ட பாடல். பின்னர் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட பாடல் இது. அதை வேண்டாம் என்றோ விஷக்கிருமிகள் யாரோ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளனர். சிம்புவிற்கு பெண்களிடம் கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டுமென சதித்திட்டம் போட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இது சத்தியம். பீப் சாங் விவகாரம் வெளியான போது நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். திரும்பி வந்தவுடன் டிசம்பர் 13ஆம் தேதி சென்னை போலீஸ் கமிஷனரிடம் சென்று எங்களுக்கு தெரியாமல் இப்பாடலை இணையதளத்தில் வெளியிட்டது யார் என கண்டுபிடித்து தருமாறு புகார் மனு அளித்தேன். இந்த நிலையில் டிசம்பர் 12ஆம் தேதி மகளிர் அமைப்புகள் கோவை போலீசில் அளித்த புகாரின் பேரில் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பேரில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க டிசம்பர் 19ஆம் தேதி சிம்புவிற்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் சிம்பு வீட்டில் இல்லை. அதனால் அவரது தந்தை என்ற முறையில் நான் கையெழுத்திட்டு சம்மனை வாங்கி கொண்டேன். இந்த பாடலை சிம்பு வெளியிட்டார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லாததால் அவர் மீதான புகார் மனுவை தள்ளுபடி செய்யுமாறு நாங்கள் தொடர்ந்த வழக்கை டிசம்பர் 17ஆம் தேதி விசாரித்த சென்னை ஹைகோர்ட் வழக்கு விசாரணையை ஜனவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. அதனால் ஆஜராக நாங்கள் அவகாசம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அவகாசம் அளிக்க கோவை போலீசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது. ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியதாக புகார் கூறினால் அவர் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என குறிப்பிட வேண்டியது நடைமுறை. ஆனால் சிம்பு என்ன ஆபாச வார்த்தையை பயன்படுத்தினார் என அவர்கள் தங்கள் புகாரில் குறிப்பிடவில்லை. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம். அந்த பாடலை சிம்புதான் இணையதளத்தில் வெளியிட்டார் என நிரூபிக்க முடியுமா? அவர்கள் பதிவு செய்த FIR-இலோ சட்ட ரீதியாக சிம்பு மீது நடவடிக்கை எடுக்க எந்த முகாந்திரமும் குறிப்பிடவில்லை. இது திட்டமிட்ட சதி. என்றே சிம்புவின் பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக மூடி மறைக்கப்பட்ட ஒன்றை தேடி எடுத்து சிம்புவை சிக்க வைத்துள்ளனர். பெண்களை தெய்வமாக மதிப்பவன் நான். என் மகன் சிக்க வைக்கப்பட்டுள்ளான் என்பதை நினைத்து வருத்தப்படுகிறேன். இவ்வாறு டி ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.